إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசனம் கற்றுத்தந்த பாடம் என்ற இந்த தொடரில் நாம் சென்ற வகுப்பில் பல விடயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த தொடரில் இன்று நாம் முதலாவதாக பார்க்க போவது சூரத்துல் இஸ்ராவுடைய 14வது வசனம். இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா. நாளை மறுமையுடைய நாளில் அவரிடம் அவரது ஏடு ஒப்படைக்கப்பட்டு அதை நீயே வாசித்து தீர்ப்பளித்துக் கொள் என்று அல்லாஹ் கூறுவான். அப்போ ஒவ்வொருவரிடமும் அவரது ஏடு அவரது கையிலே ஒப்படைக்கப்பட போகிறது. அன்பிற்குரியவர்களே, இப்போ நாளை மறுமையுடைய நாளில் ஒருவர் முதல் தடவையாக தனது புத்தகத்தை வாசிக்கப் போகின்றார். அந்த புத்தகத்தில் உள்ள விடயங்கள் நிச்சயமாக ஒவ்வொருவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கப் போகிறது. அவைகள் நன்மைகளாக இருந்தால் நிச்சயமாக அது அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும். அதே நேரத்தில் அது நன்மைக்கு மாற்றமானவைகளாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு கவலை அளிக்கும். எனவே புத்தகத்துடைய ஆசிரியர் அவர்தான். புத்தகத்தில் எதை சேர்க்க வேண்டும், எதை சேர்க்கக்கூடாதென்று முடிவு செய்கின்ற அதிகாரம் ஒவ்வொருடம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்தான் தனது புத்தகத்தில் எதை சேர்ப்பது, எதை சேர்க்கக்கூடாது என்பதை முடிவு செய்ய வேண்டும். எனவே எவர் மார்க்கத்தின்படி வாழ்ந்தாரோ அவர் நிச்சயமாக தனது புத்தகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை பார்த்து கண்குளிர்ச்சி அடைவார். அதே நேரத்தில் யார் அதற்கு மாற்றமானவைகளை அதில் பதிவு செய்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் மிக பெரும் கவலைக்குள்ளாகுவார்கள். நறுமையான சகோதரர்களே, ஒரு முறை ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ஒருவர் வந்து சொல்கிறார், உங்களை பற்றி இன்னார் இப்படி கூறினார், இப்படி குறை கூறினார் அப்படி என்று சொன்னபோது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், அது அவரது புத்தகம், அவர் அந்த புத்தகத்தில் விரும்பியதை சேர்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். பாருங்க, அதாவது ஒருத்தர் பிறரை பற்றி புறம் பேசும்போது இந்த உணர்வோடு இருக்கின்றோமா? எந்த உணர்வோடு? அதாவது எனது புத்தகத்தில் தானே நான் இதை பதிவு செய்கிறேன், எனது ஏட்டில் தானே இது பதிவு செய்யப்படுகிறது என்ற அந்த சிந்தனை ஒருவருக்கு வருமாக இருந்தால் நிச்சயமாக இவ்வாறான தவறுகள் பாவங்களில் ஈடுபட மாட்டார். அன்பிற்குரியவர்களே, எனவே எந்த அளவுக்கென்றால் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லும் போது சொல்கிறான், அவர்கள் அந்த புத்தகத்தை பார்த்து என்ன சொல்வார்கள் என்றால்,
இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, இது ஒரு பெரிய விடயத்தையோ சிறிய விடயத்தையோ விட்டு வைக்காமல் அனைத்தையும் அது என்ன செய்திருக்கிறது, உள்ளடக்கி இருக்கிறது. மனிதன் இந்த உலகத்தில் அவன் செய்கின்ற நன்மைகளையும் மறந்து விடுவான், தீமைகளையும் மறந்து விடுவான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூ, அல்லாஹ் அவற்றையெல்லாம் கணக்கிட்டு வைத்திருக்கிறான், அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அதாவது இது மிக முக்கியமாக நாம் வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை பெற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கு யாரும் எனக்கு வாசிக்க தெரியாதென்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அங்கு யாரும் வாசிக்க தெரியாதென்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். எனவே அங்கு ஒவ்வொருவரும் தனது புத்தகத்தை வாசிப்பார்கள். அடுத்த ஒரு வசனத்தை நாம் படிப்போம். சூரத்துல் கஹஃப் 65வது வசனம். ஃபவஜத அப்தம் மின் இபாதினா ஆதைனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமோடு சென்றாரே அந்த இளைஞர், அவரும் என்ன செய்கிறார்கள், ஹதிர் அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் என்று சொல்லுவாங்க, ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. அவர்களை அந்த இடத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு இடத்தில் கண்டுகொள்கிறார்கள். அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் என்றால், ஆதைனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா, எம்மிடமிருந்து நாம் அவருக்கு ரஹ்மத்தை வழங்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, நாம் அவருக்கு இல்மையும் என்ன செய்தோம், நமது இல்மிலிருந்தும் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். இந்த இடத்துல இந்த வசனத்திலிருந்து நமது வாழ்க்கைக்கு ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், குன் ரஹீமன் கபில அன் தகூன முஅல்லிமன், அதாவது நீங்கள் ஒரு ஆசிரியராக இருப்பதற்கு முன்னால் அன்பு செலுத்தக்கூடியவராக இருங்கள், அன்பு காட்டக்கூடியவராக இருங்கள். ஏனென்றால் அதுதான் அந்த நுபுவத்துடைய பிரகாசமாக அது இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா. நபிமார்கள் கல்வியைத்தானே என்ன செஞ்சாங்க, வராசத்தாக ஆக்கிவிட்டு சென்றார்கள். அந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு நாம் இல்மை கொடுத்தோம் என்று சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் நாம் அவருக்கு என்ன செய்தோம், ரஹ்மத்தை கொடுத்தோம் என்கிறான். அந்த அன்பு செலுத்துவதை, எம்மிடமிருந்து ரஹ்மத்தை அவருக்கு வழங்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அவ கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியரும் என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்கக்கூடிய மாணவர்களோடு அன்பாக இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இது ஒரு முக்கியமான பண்பாக இருக்கிறது. எந்த அளவு அன்போடும் இரக்கத்தோடும் கற்றுக் கொடுப்பார்களோ அந்த அளவுக்கு ஆசிரியரிடம் நெருங்குவார்கள், ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடம். அடுத்து வாங்க, சூரத்து மரியம் 23வது வசனம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கை செய்தப்பட்டார்கள் என்றால், காலத் யா லைதனி மித்து கப்ல ஹாதா, இதற்கு முன்னரே நான் மரணித்திருக்க வேண்டாமா என்று கவலைப்பட்டார்கள், கை செய்தப்பட்டார்கள். அவை இது எந்த நிகழ்வு, அவர்களுடைய வயிற்றிலே அவர்கள் குழந்தையை சுமக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹுடைய அற்புதத்தின் மூலம் அது நடைபெறுகிறது. எனவே அவர்கள் ஒரு கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணாக இருக்கின்றார்கள். எனவே நான் எவ்வாறு சமூகத்துக்கு முகம் கொடுப்பது என்ற அந்த கவலையிலே இப்படி அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், கை செய்தப்படுகின்றார்கள். இவ்வாறு கூறியவர்களாக கை செய்தப்படுகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, இந்த வசனம் கற்றுத்தருகின்ற ஒரு பாடம் என்னவென்றால், வலம் தஅலம் அன்ன ஃபீ பத்னிஹா நபியன், அவர்களுக்கு தெரியாது நான் எனது வயிற்றிலே சுமப்பது ஒரு நபியை என்று அவர்களுக்கு தெரியாது. எனவே இவ்வாறு தான் சில சோதனைகள், அந்த சோதனைகளில் மிகப்பெரிய சிறப்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கும், மிகப்பெரிய சிறப்புகளை அது உள்ளடக்கி இருக்கும்.
எனவே என் அருமையான சகோதரர்களே, அவைகளை நாம் பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய சிறப்பை தரும் என்பதை நாம் இந்த இடத்தில், இந்த வசனத்தில் நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, மற்றும் ஒரு வசனத்தை படிப்போம். சூரத் யூசுப் 12வது வசனம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கால இன்னி அன அஹூக ஃபலா தப்தஇஸ் பிமா கானூ யஅமலூன். உங்களுக்கு தெரியும், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனது வாழ்வில் எவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்தார்கள் என்பதை நாம் அறிவோம். தனது பெற்றோர்களை விட்டு, தனது சகோதரனை விட்டு அவர்கள் பிரிக்கப்பட்டு ஒரு பால் கிணற்றிலே போடப்படுகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் அடிமையாக விற்கப்பட்டு எகிப்திலே வாழுகிறார்கள். அந்த எகிப்துடைய அந்த வாழ்விலும் சோதனைகள், சிறை வாழ்க்கைக்கு செல்கிறார்கள். சிறையில் பல வருடங்களை கழிக்கின்றார்கள். அதன் பிறகு அல்லாஹுடைய அருளால் அவர்கள் ஒரு கனவுக்கு சொன்ன விளக்கத்தின் காரணத்தால் சிறையிலிருந்து விடுதலையாகின்றார்கள். அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு சிறையிலிருந்து விடுதலையாகின்றார்கள். அல்லாஹுடைய உதவியால் அவர்களுக்கு அமைச்சு பதவி கிடைக்கின்றது. அந்த திரைச்சேரிகளுடைய பொறுப்புகள், ஹசானாவுடைய பொறுப்புகள் என்ற அந்த அமைச்சு அவருக்கு கிடைக்கிறது. அதன் பிறகு அல்லாஹு தஆலா ஒரு பஞ்சத்தை அங்கு சூழ உள்ள பகுதிகளில் ஏற்படுத்தி, ஏனைய பகுதிகளில் உள்ள மக்கள் எல்லாம் அங்கு என்ன செய்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த திட்டம், அவங்க அந்த கனவின் மூலம் சொன்ன அந்த விளக்கத்தின் காரணத்தால் அவங்க என்ன செஞ்சாங்க, முன்கூட்டி அதற்கு தயாராகி விட்டார்கள், அந்த பஞ்சத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதற்கு. எனவே உணவு கேட்டு ஏனைய பகுதிகளெல்லாம் மக்கள் வரும்போது அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்களும் வருகிறார்கள். இப்போ புன்யாமின் என்பவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய எப்படிப்பட்ட சகோதரர், ஒரு தாய் உடைய சகோதரர். ஏனையவர்கள் இன்னொரு தாயுடைய, தந்தை ஒன்றாக இருந்தாலும் தாய் வேறாக இருக்கிறார். இப்போ புன்யாமின் என்ன செய்கிறாங்க, அழைத்து வர சொன்னார்கள். அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். அழைத்து வரப்பட்டவுடன் அவர் தனது சகோதரரை பக்கத்திலே வைத்துக் கொண்டு என்ன சொல்கிறார் என்பதைத்தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான், நிச்சயமாக நான் உமது சகோதரன் என்று சொல்கிறார். எனவே அப்போதுதான் சகோதரருக்கு என்ன செய்து தெரிய வருகிறது, மற்றவர்களுக்கு தெரியாது. சொல்றார், ஃபலா தப்தஇஸ் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் செய்தவற்றை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். அவங்க எப்படியெல்லாம் நடந்து கொண்டாங்க என்னோடு, உங்களோடு. எனவே அதை நினைத்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலை கொள்ளாதீர்கள் என்று ஆறுதல் படுத்துகிறார். எனவே இந்த வசனம் கற்றுத்தருகின்ற ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நறுமையான சகோதரர்களே, அதாவது உண்மையான அந்த சகோதரத்துவம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர் தனது சகோதரனுடைய கவலையை போக்கக்கூடிய சகோதரத்துவம், தனது சகோதரனுடைய கவலையை போக்கக்கூடிய சகோதரத்துவம், அந்த உள்ளத்தில் ஒரு ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய சகோதரத்துவம். இந்த முன்மாதிரி இந்த சகோதரத்துவத்தில் இருக்கிறதா இல்லையா? எனவே நறுமை சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்குறோம், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஒரே தாயுடைய பிள்ளைகள், அதாவது இவ்வளவு சச்சரவுகள், சண்டை சச்சரவுகளோடு எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்லாமிய முன்மாதிரியா, நபிமார்களுடைய முன்மாதிரியான? நிச்சயமாக இல்லை. நபிமார்களுடைய முன்மாதிரி என்பது என்னதான், அவர்கள் பக்க பலமாக இருந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற போது தன்னை தனது சகோதரனின் மூலம் பலப்படுத்துமாறு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். எனவே அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு பக்கபலமாக இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இரத்த உறவு, இந்த சகோதரத்துவம் என்பது ஒருவருக்கொருவர் எவ்வளவு பலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இந்த வசனம் கற்றுத்தருகின்றது. அடுத்து நாம் படிப்போம். இந்த வசனம் சூரத்துல் ஸல்ஸலா, இதா ஸுல்ஸிலத்துல் அர்து ஸில்ஸாலஹா என்று ஆரம்பிக்குது. அந்த அத்தியாயத்தினுடைய 7வது வசனம், ஃபமன் யஅமல் மிஸ்கால ஸர்ரத்தின் கைரன் யரஹ். யார் அணுவளவு நன்மை செய்கிறாரோ அதை அவர் என்ன செய்வார், அதை அவர் கண்டு கொள்வார். சரி, அடுத்து எந்த வசனத்து இங்கே குறிப்பிடப்படுதுண்டா, 3வது அத்தியாயம் 91வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபார்
ஃபலன் யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி தஹபா. அதாவது காஃபிர்களாக வாழ்ந்து காஃபிர்களாகவே மரணித்தார்களே, அதாவது அவர்கள் இந்த பூமியுடைய அளவுக்கு தங்கத்தை தான் பணயமாக கொண்டு வந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. நறுமை சகோதரர்களே, இந்த 2 வசனங்களையும் நாம் படித்து நாம் பெற வேண்டிய அந்த பாடம், நமது வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், நறுமை சகோதரர்களே, நாம் ஈமானுடன் இந்த உலகத்திலே ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அணு அளவு நன்மை செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நாளை மறுமையுடைய நாளில் நறுமை சகோதரர்களே, அந்த பூமியுடைய அளவுக்கு தங்கத்தை தான் அவர்கள் பணயமாக வைத்து தப்பிக்க முயன்றாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ ஈமானுடைய பெருமதியை நாம் உணர வேண்டும். ஈமான் எவ்வளவு பெருமதி மிக்கது. ஈமானுடன் நாம் செய்யக்கூடிய ஒரு அணுவளவு நன்மையும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஈமானின்றி அவன் நாளை மறுமையில் இந்த பூமியுடைய அளவுக்கு தான் தங்கத்தை நிரப்பி கொண்டு வந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை ஈமானோடு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு நன்மையும் தப்பாது, எந்த ஒரு தீமையும் தப்பாது. அனைத்துக்கும் என்ன இருக்கிறது? அங்கு கூலி இருக்கிறது. எனவே நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எனது நன்மைகள் தவறிவிடுமோ, எனக்கு கூலி வழங்கப்படாமல் போயிடும் என்று யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. அனைத்தும் என்ன செய்யப்படும்? பாதுகாப்பாக இருக்கிறது. அதை அல்லாஹ் பல மடங்காக பெருக்கி தருவதாகத்தான் வாக்களித்திருக்கிறான். அடுத்த அருமை சகோதரர்களே, ஒரு வசனத்தை படிப்போம். சூரத்துல் இஸ்ரா 74வது வசனம். சூரத்துல் இஸ்ரா 74வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலௌலா அன் சப்பத்னாக், நபியை பார்த்து சொல்கிறான், நாம் உம்மை உறுதிப்படுத்தவில்லை என்றால், நாம் உம்மை உறுதிப்படுத்தவில்லை என்றால் என்ன செய்திருப்பீங்க? அவர்களின் பக்கம் சாய்ந்திருப்பீர்கள். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், அதாவது நீ பெற்றிருக்கக்கூடிய அந்த இல்மின் மூலம் நான் இவ்வளவு மார்க்க கல்வியை கற்றிருக்கிறேன், அல்லது நீ செய்கின்ற வணக்க வழிபாடுகள், நான் இவ்வளவு இபாதத் செய்கிறேன், இவ்வளவு வணக்க வழிபாடுகள் செய்கிறேன் என்று இவற்றை கொண்டு நீ ஏமாந்து விடக்கூடாது. இந்த சிலர் எப்படி நினைக்கிறாங்க? அதாவது நான் இவ்வளவு பெரிய இல்ம் என்னிடம் இருக்கிறது, நான் இவ்வளவு அமல் செய்கிறேன், என்னை யாராலும் வழிகெடுக்க முடியாது, என்னை யாராலும் வழிகெடுக்க முடியாது என்று நீ என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாந்து விடக்கூடாது. மாறாக நீ அல்லாஹ்விடத்தில் உறுதிக்காக பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் என்றால், உம்மை நாம் பலப்படுத்தவில்லை என்றால், உம்மை நாம் உறுதிப்படுத்தவில்லை என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் என்றால், என் அருமை சகோதரர்களே, நாம் நமது இபாதத் கல்வியில் என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாந்து விடக்கூடாது. நாம் கற்க வேண்டும், இபாதத் செய்யணும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாம் தொடர்ந்து நேர்வழியை, அந்த நேர்வழியில் உறுதியை, இஸ்திகாமத்தை பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வில் அதிகமாக பிரார்த்தித்தார்கள், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். எனவே நறுமை சகோதரர், இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஏன்னா நாங்கள் கண் முன்னாலே பார்க்கிறோம், அவர்கள் மூலம் தான் நாம் திருந்தினோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களே இப்போது வழிகட்டு போயிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவர் தனது அறிவிலே அவன் கர்வம் வந்து விட்டால், அவனுக்கு மமதை வந்து விட்டால், ஆணவம் வந்து விட்டால், எனது இந்த இல்முக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, இவ்வளோ பேர் இருக்கிறார்கள், எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார்கள், எனது சேனலில் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒருவனை என்ன செய்துவிடும்? ஏமாற்றிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்துல இது மிக முக்கியமாக நாங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு பெற வேண்டிய ஒரு விடயத்தை சொல்லித் தருகிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே, ஆல் இம்ரான் அத்தியாயம் 37, 38 ஆகிய வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடம்.
கால யா மரியமு அன்னா லக்கி ஹாதா காலத் ஹுவ மின் இந்தில்லா ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பன். அடுத்த வசனத்தில் அப்படி வருகிறது. இன்னல்லாஹ யர்ஸுகு யஷா பிகைரி ஹிசாப். எனவே இதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பராமரிப்பில் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வளர்றாங்க இல்லையா. எனவே அவங்க கேட்குறாங்க, ஒரு தடவை உணவு இருக்கிறது, உணவு கனிவர்க்கங்கள், கிடைக்காத கனிவர்க்கங்கள், அதை வைத்து அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. கேட்குறாங்க, உங்களுக்கு இது எங்கிருந்து கிடைத்தது, இது எங்கிருந்து உங்களுக்கு கிடைத்தது? சொல்கிறாங்க, அல்லாஹ்விடமிருந்து எனக்கு இது கிடைத்தது, அல்லாஹ்விடமிருந்து எனக்கு இது கிடைத்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க. நறுமையான சகோதரர்களே, அந்த வசனத்தில் தொடர்ந்து அடுத்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, அந்த இடத்திலிருந்து தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தனது ரப்பிடம் துஆ செய்தார். பிரார்த்தனை செய்த இடம் அது. அவர் சுப்ஹானல்லாஹ், அவர் பிரார்த்தனை செய்த இடம். அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கிறாரு? தனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கேட்கின்றார். சாலிஹான அந்த குழந்தையை பார்க்கின்ற போது அவருக்கு தனக்கும் ஒரு சாலிஹான பிள்ளை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அவர் பிரார்த்திக்கிறார். நறுமை சகோதரர்களே, அப்படித்தானே சில குழந்தைகள் இப்போ நாங்கள் உலக ரீதியாகத்தான் இப்படியான விஷயங்களை பார்க்குறோம். உலக ரீதியாக சில குழந்தைகள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது என்ன செய்வாங்க? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தனக்கும் இது போன்ற ஒரு குழந்தை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. உண்மையில் மார்க்க விஷயத்தில், மார்க்கத்தில் எந்த அளவு மும்முரமாக இருக்கிறாங்களோ அப்போது தான் ஆசை வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இப்போ சுப்ஹானல்லாஹ், நறுமை சகோதரர்களே, இந்த இடத்துல நாங்கள் பெற வேண்டிய ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய அருட்கொடைகளை காணுகின்ற போது, அல்லாஹுடைய அருட்கொடைகளை பிறரில் காணுகின்ற போது அது என்ன செய்து ஒருவருக்குள்ள ஆசை ஏற்படுத்துது. அந்த ஆசையில் அவங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறாங்க. இது பொறாமை கிடையாது. இது என்ன கிடையாது? பொறாமை கிடையாது. அவருக்கு ஏதாவது தீங்கு செய்ய முற்படுகிறார் என்றால் அது பொறாமையில் வரும். இவங்க என்ன செய்கிறாங்க? இந்த குழந்தை இப்படி அழகாக வளருது, ஒரு சாலிகான பிள்ளையாக வளருது, அதை பார்த்தவுடன் அவங்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் வருகிறது என்றால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறாங்க. அதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை அருள்வாயாக என்று கேட்டாங்க. அல்லாஹ் அவங்களோட துஆவை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கும் சிறந்த ஒரு பிள்ளை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபி. அவங்க நபியாகன்னு கூட கேட்கல. அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு சாலிகான குழந்தையை தான் கேட்குறாங்க. அல்லாஹ் அந்த குழந்தையை எப்படி கொடுத்தானா? நபியாகவே கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த குர்ஆனில் எப்படி சொல்வான்னு சொன்னால், அதாவது நானே அதற்கு பேர் வைத்தேன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுக்கு முன்னாடி இப்படி யாருக்கும் பேர் வைக்கப்படவில்லை என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், நாங்கள் நன்மைகளை காணுகின்ற போது, நல்ல விஷயங்களை காணும் போது அதை நாங்கள் பிறரில் இல்லாமலாக்குவதற்கு முயற்சிக்கக்கூடாது. அப்படிதானே? நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதை பிரார்த்தித்து நாமும் அதை அடைய வேண்டும். இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகள் உடைய வரலாறு குர்ஆன் சொல்லுது. 2 பேருடைய வரலாறை குர்ஆன் சொல்கிறது. 2 பேரும் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்விடத்தில் ஒரு குர்பான அல்லாஹ்விடத்தில் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுகின்றார்கள். ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாங்கள் படிக்கிறோம் ஹதீஸ்களில், அதாவது முன்னுள்ள நபிமார்களுடைய அந்த வரலாறுகளை படிக்கும்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லை என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும். அந்த நெருப்பு அதை அப்படியே பொசுக்கி விட்டால், அதை கரித்து விட்டால் என்ன செஞ்சிடும்? அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கு அடையாளம். அப்படி நடக்கலைன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படலை என்பதுதான் அர்த்தம். எனவே 2 பிள்ளைகளும் அல்லாஹ்வுக்காக குர்பான் செய்கிறார்கள். ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களை, அவர் ஏற்றுக்கொள்ளப்படாத உண்மையில் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர் எண்ணிலுள்ள குறை என்ன, எண்ணிலுள்ள குறைபாடு என்ன, ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனதுக்குரிய காரணம் என்ன, அதை அடையாளம் கண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து பிரார்த்தித்து தன்னை சீர்திருத்தி கொண்டிருக்க வேண்டுமே தவிர, மாறாக அவர் என்ன செய்தார்? நான் உன்னை கொன்று விடுவேன், நான் உன்னை கொன்று விடுவேன் என்று பொறாமைப்பட்டு என்ன செய்கிறார்? அவர் சொல்றார், நான் உன் பக்கம்
உனக்கு தீங்கு செய்வதற்காக எனது கரத்தை நீட்ட மாட்டேன் என்று சொன்ன போதும் கொன்று விட்டார் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது மோசமான ஒரு முன்மாதிரி. அல்லாஹ் சொல்றான் இப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக. எனவே இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நல்ல விஷயங்களை நாம் அடைவதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பது, முயற்சிப்பது என்பதெல்லாம் என்ன அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறது என்பது என்ற அடிப்படையில், பொறாமை என்ற அடிப்படையில் வந்துடுறது. பொறாமை என்றால் அவர்கள் உள்ளதை இல்லாமலாக்க முயற்சிப்பது என்பதுதான். அடுத்து நாம் ஒரு சூறாவை படிப்போம். இந்த சூறாவுடைய மொத்த சூறாவும் சூரத்துல் அஸ்ர் அத்தியாயம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்ல அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த அத்தியாயத்தை பற்றி இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், லவ் மா அன்ஸலல்லாஹு ஹுஜ்ஜதன் அலா ஹல்கிஹி இல்லா ஹாதிஹி ஸூரா லகஃபத்ஹும். அல்லாஹு தஆலா இந்த சூறாவை தவிர வேறு எதையும் இறக்கி வைக்கவில்லை என்றால் இந்த ஒன்றே போதுமானது அல்லாஹு தஆலா ஆதாரத்தை நிலைநிறுத்துவதற்கு நாளை மறுமையுடைய நாளில். என்றால் அல்லாஹ் இதில் சொல்லக்கூடிய அந்த விஷயம் அவ்வளவு ரத்தின சுருக்கமாக இருக்கிறது. நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். ஈமான் கொண்டு நற்கருமங்கள் செய்து ஒருவருக்கொருவர் சத்தியத்தை உபதேசம் செய்து பொறுமையும் உபதேசம் செய்து கொள்கிறார்களே இவர்களை தவிர. எனவே இது மொத்தத்தையும் சொல்லிவிட்ட ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. இந்த ஒரு அத்தியாயமே போதுமானது நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு மனிதனை எழுப்பி நிறுத்தி கேள்வி கேட்பதற்கு என்று சொல்கிறார்கள். அவ்வளவு ஒரு முக்கியம் இந்த அத்தியாயத்தினுடைய விஷயத்தில் நீங்க பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அவங்க சந்தித்துக் கொள்ளும் போதெல்லாம் இந்த அத்தியாயத்தை ஓதி என்ன செய்வாங்களாம், தங்களுக்குள் நினைவுபடுத்திக் கொள்வாங்களாம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு முக்கியமான பண்புகள். இன்றைக்கு நாங்கள் சந்தித்து கொண்டா மார்க்க விஷயங்கள் ஏதாவது பேசுகிறோமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லாம் வெறுமனே துன்யாவையும் உலகத்தையும் தான், அழிந்து போகக்கூடிய அற்பமான துன்யாவை தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். கவலையாக இருக்கு. நிரந்தரமான நிலையான அந்த மறுமைக்கான நினைவூட்டல்கள் இல்லை நமக்கு மத்தியில். அதனால் என்ன செய்யுது, ஈமானிய பலவீனம் என்பதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது. ஈமானிய பலவீனம். சஹாபாக்களுடைய பண்பு என்ன, அழைப்பாங்க, வாங்க தஆலவ், வாருங்கள், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நாங்கள் என்ன செய்வோம், ஈமானை அதிகப்படுத்தி கொள்வோம். இன்றைக்கு நாங்கள் உட்கார்ந்து பேசினோம்னா உள்ள ஈமானும் என்ன செஞ்சிடும், போகிற லெவலில் தான். காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஜ்ர் எல்லாம் தொழுதுட்டு காலையில் ஓத வேண்டிய துவாக்கள் திக்ருகள்லாம் ஓதிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இன்னொரு வீட்டிலேருந்து இன்னொரு பெண் வருவாங்க. வந்து உட்கார்ந்து ஆரம்பித்தா அந்த அமல்களை எல்லாம் போகிற மாதிரி விஷயம் தான் நடக்கும். பெரும்பாலும் நல்லதில் ஆரம்பித்து அப்படி போகும். எனவே என்ன செஞ்சிடும், நன்மைகளை செய்த நன்மைகளை அடுத்தவன் அக்கௌண்ட்டில் சேர்க்கிற வேலை தான் நடக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாங்கள் பார்க்குறோமா இல்லை, இதை ஈமான் கூடுவதற்கு பதிலாக ஈமான் குறைகின்ற விஷயங்கள் தான் அன்றாடம் நடந்து கொண்டிருக்குது. அன்றாடம் சஹாபாக்களுடைய சூழல் எப்படிப்பட்ட சிறந்த சூழலாக இருந்துச்சு, இவ்வளவு ஒரு உயர்ந்த ஈமானிய சூழலாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழல்லே அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார் என்றார். என்ன காரணம், யாரை சந்திக்கிறாங்கன்னா அபூபக்கர் சந்திக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, என்ன நீங்கள் சொல்லி கொண்டு வாரீங்க, முனாஃபிக் என்ற வார்த்தை எவ்வளோ சஹாபாக்கள் பயந்த ஒரு வார்த்தை, அவ்வளோ பயப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அவர் சொல்கிறார், நான் ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார். ஒரு கேட்குறாங்க, என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க. சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கும்போது அவங்க மார்க்கத்தை பற்றி நினைவூட்டுவார்கள், பேசுவார்கள். அது நமது ஈமானெல்லாம் அதிகப்படுத்துகிறது. நாம் வீட்டுக்கு வரோம், வீட்டில் மனைவி பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசும்போது இந்த நிலை மாறிவிடுகிறது. அந்த நிலை இல்லை. இது ஒரு இரட்டை நிலை இல்லையா என்று, இது நிஃபாக் இல்லையான்னு கேட்குறான். சொல்கிறான், அதே நிலையை தான் எனக்கும் இருக்கிறது. யார் சொல்கிறது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறான். வாங்க நாங்கள் 2 பேரும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் இதற்கு தீர்வு கேட்போம் என்று சொல்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, சென்று தீர்வு கேட்குறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஈமான் என்பது என்ன செய்யும், அப்படியும் இப்படியும் இருக்கும். ஈமான் கூடும் குறையும், ஈமான் கூடும் குறையும். ஈமான் ஒரே நிலையில் இருக்குமாக இருந்தால் என்ன செய்வாங்க, மலக்குகளை உங்களோட முசாவா செய்வாங்க. அந்த அளவு சிறப்பது. நறுமையான சகோதரர்களே, இன்று நமது சூழல் என்று பார்த்தீங்கன்னா, ஈமான் கூடுவதற்குரிய
அந்த நிலையை விட ஈமான் குறைந்து போகின்ற சூழல் தான் இருக்கிற, அதை நாம தேர்வு செய்கின்ற நிலை. அவைகளை தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதை விட அவைகளை தேடிச் செல்கின்ற ஒரு மோசமான நிலை சமூகத்திலே இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இப்போ சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாம், சந்தித்து கொண்டால் இந்த சூரத்துல் அஸ்ர் அத்தியாயத்தை ஓதி நினைவூட்டிக் கொள்வாங்க. மார்க்க விஷயம் இது அவ்வளோ முக்கியமான ஒரு அத்தியாயம். இதை என்ன செய்வாங்க, இதில் என்ன வருது, சத்தியத்தை ஒருவருக்கொருவர், பொறுமையை ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வார்கள் அதுதானே வருது. என்ன செய்வாங்களா சஹாபாக்கள், ஒருவருக்கொருவர் இதை ஓதி நினைவூட்டிக் கொள்வார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே நர்மையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக நாம் ஒரு செய்தியை பார்ப்போம். அதாவது இந்த வசனத்தை பொறுத்தவரையில், இந்த வசனம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்வில் நடந்த ஒரு செய்தி. சூரத்துல் கஸஸுடைய 24வது வசனம், ஃபஸகா லஹுமா சும்ம தவல்லா இலவில். சூரத்துல் கஸஸுடைய 24வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று பார்த்தீங்கன்னா, அந்த 2 பெண்களுக்கும் அவங்களோட ஆடுகளுக்கு தண்ணீரை என்ன செய்கிறாங்க, எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்துட்டு அந்த உதவியை செஞ்சுட்டு, ஏன்னா மதியனுக்கு போகிறாங்களா இல்லையா, எகிப்திலிருந்து மதியனுக்கு போனாங்க. மதியனில் நடக்கக்கூடிய இந்த முதல் நிகழ்வு இது. எனவே தண்ணீரை எடுத்து கொடுத்துட்டு அவங்க நிழலின் பால் ஒதுங்கினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் என்ன செய்தி நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை என்னோட சொன்னால், அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்க என்று சொன்னால் அவற்றிலிருந்து நீங்கள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அவற்றிலிருந்து நீங்கள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நன்றியை கூட நீங்கள் அவற்றிலிருந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் செய்தது யாருக்காக, இறைவனுக்காக. உண்மையில இறைவனுக்காக, இறை திருப்திக்காக செய்திருந்தால் அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே தான் அதற்குரிய கூலியை எதிர்பார்க்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அவர் ஒதுங்கி என்ன துவாவை செய்தார், இதே வசனத்தில் என்ன வருகிறது, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். நீ எந்த நலவை எனக்கு அருளுகின்றாயோ அந்த நலவின் பால் நான் மிக தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று. அவ்வளோ தேவையில் இருக்கிறாங்க. ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் யாரையுமே தெரியாது, அப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எங்கே தங்குறன்னு தெரியாது, என்ன சாப்பாடு எதுவும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு செஞ்ச உதவிக்காக ஏதாவது கேட்டிருக்கலாம் என்பதுதானே ஒரு மனிதனுடைய மனோநிலை, அப்படி தானே வரும். சுப்ஹானல்லாஹ், அவங்க எதையும் அவரோட அதுக்கு பிறகு பேசவே இல்லை. ஆரம்பத்தில் தான் கேட்டாங்க, ஏன் நீங்கள் இருக்கிறீங்க. நிழலின் பால் ஒதுங்கி அல்லாஹ்விடத்தில் தான் கேட்குறான், நீ எதை அருளுகின்றாயோ அந்த நலவின் பால் நான் மிக தேவையுடையவனாக இருக்கிறேன். நறுமையான சகோதரர்களே, அவனோட துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த 2 பெண்களில் ஒருவர் வாரான். அது சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை உங்களுக்கு கூலி வழங்குவதற்காக அழைக்கிறார். கூலி வழங்குவதற்காக அழைக்கிறார். கூலி என்றால் ஆட்டுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தா என்ன கூலி கிடைக்க போகுது. ஆட்டுக்கு, அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தார் கிணற்றிலிருந்து, அதுக்கு என்ன கூலி கிடைக்கும். நறுமை சகோதரர்களே, அவர் அங்கு போய் தனக்கு நடந்த நிகழ்வை எல்லாம் சொல்கிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவர் சொல்கிறார், எனது இந்த 2 பெண்களில் ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் மனமுடித்து தருகிறேன். அப்பதான் பார்க்குறாரு, அப்பதான் பேசுகிறாரு. அல்லாஹ் உள்ளத்தில் எப்படியெல்லாம் மாற்றங்களை போடக்கூடியவன். படைத்த ரப்போடு நாம் இப்படியான தொடர்பு நமக்கு இருக்கும்போது அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செய்வான் என்பதற்கு இவைகள் மிக பெரும் சான்றுகள். உண்மையில் நாம் அல்லாஹ் மீது அந்த நம்பிக்கையோடு தான் துவா செய்கிறோமா, பிரார்த்திக்கிறோமா பாருங்க. அந்த உதவி, அதாவது இது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்பதான் பார்க்குறாரு. பார்த்தவுடன் தனது 2 மகள்கள் ஒரு மகளை மனமுடித்து தருகிறேன் என்று சொல்கிறாருன்றா ஒரு சாதாரண விஷயமா. இவருந்து வந்திருக்கிறாரு. நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தான் உள்ளங்கள் என்ன செய்யக்கூடியவன், அந்த உதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியவன். எனவே என்ன செய்கிறாரு, மனம் முடித்து தருவதாக. காலையில் எப்படி வந்தார் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், எந்த ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ எங்கே, அங்கு தங்குவதற்கான இடம், அதே போன்று அவருக்கு தொழில் வாய்ப்பு, அதே போன்று திருமணம் எல்லாம் நடக்குது. சுப்ஹானல்லாஹ். எனவே துஆவுல, பிரார்த்தனையில் ஒரு மிக முக்கியமான பகுதி தான் என் அருமை சகோதரர்களே. நாங்கள் எவ்வளோ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு பிரார்த்திக்கிறோம், அதுதான் முக்கியம். நாங்கள் அல்லாஹ்வின் மீது எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு நாம் துஆ செய்கிறோம்.
அதுக்கேற்ப தான் அங்கிருந்து அதற்குரிய ரிசல்ட் வரும், அதற்குரிய ஆன்சர் கிடைக்கும். புகாரில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் நான் அவனோடு நடந்து கொள்வேன். சுப்ஹானல்லாஹ். இப்போ துஆவில் உண்மையில் நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தும் போது அந்த படைத்த ரப்பை பற்றிய அந்த எண்ணங்கள் நமது உள்ளத்தில் எப்படி இருக்கின்றன, அது எவ்வளவு முக்கியமானது. அதுதான் துஆவில் செல்வாக்கு செலுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி. பாருங்க, இந்த வரலாற்று சம்பவத்தை சுப்ஹானல்லாஹ் இப்படி ஒரு உதவியை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது அவங்க அவ்வளோ உறுதியோடு கேட்ட அந்த துஆ பிரார்த்தனை எப்படி சுப்ஹானல்லாஹ் செல்வாக்கு செலுத்தியது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பற்றி, படைத்த ரப்பை பற்றி நாம் எப்படி எண்ணுகிறோமோ அப்படித்தான் அந்த எண்ணம், அந்த ஈமான் எவ்வளவு உறுதியாக பலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு இறை உதவியை நாம் பெற்றுக்கொள்வோம், கண்டுகொள்வோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அடிமையாக விற்கப்பட்டவர் ஆட்சிக்கு வருகிறார். நினைச்சு கூட பார்க்கலாமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடிமையாக சந்தையில் விற்கப்படுகிறார், ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் என்றால் அல்லாஹ் நாடியதை விரும்பியதை செய்யக்கூடியவர். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் இன்றைய பாடத்தை இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். இதனுடைய தொடரை இன்னொரு வகுப்பிலே பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.